இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடி, என் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நான் என்னுடைய வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனை, போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தவுடன் இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்து, இயேசுவை நான் வாழ்ந்தது போதும், பாடுகளை சகிக்க முடியவில்லை, என்னை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டேன். அந்த ராத்திரியிலே இயேசு எனக்கு சொப்பனம் தந்தார். ஒரு பெரிய சிங்காசனத்தில் ஒருவர் வீட்டிருக்கிறார். அவருக்கு முன்பாக இறந்தவர்கள் உடலை ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்திற்கு முன்னால் வைத்தவுடன் அவர்கள் உயிர் பெற்று எழும்புகிறார்கள். சுற்றிலும் புகையாய் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் உடனே போய் அந்த பக்கத்தில் போய் இருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஏகப்பட்ட கூட்டம். அந்த இடத்தில் ஒருவர் முகம் கூட எனக்கு தெரியவில்லை. பார்ப்பதற்கு எல்லாரும் பரிதாபமாய் இருந்தார்கள். நான் அப்பொழுது பக்கத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கும் போது எங்க சித்தி மட்டும் ஓடி வந்து, எதுக்கு நீங்க வந்தா என்று கோபத்துடன் கேட்டார்கள். நான் வழி தெரியாமல் வந்து விட்டேன் என்று சொன்னேன். வா என்று கூட்டிக் கொண்டு எனக்கு ஒரு வழியை சொல்லிருந்து ஓடி என்று விரட்டி விட்டார்கள். அப்பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன், இந்த சித்தியை மருந்து குடிச்சுதான் தற்கொலை பண்ணினார்கள். இதில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் தற்கொலை பண்ணினவர்கள். நியாய தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். நான் உடனே அந்த கனவு கண்டு விழித்தவுடன் இயேசுவிடத்தில் மன்னிப்புகிட்டேன். இயேசுவே, எனக்கு பாடல சகிக்க மட்டும் நீ பலனை தாரும். நான் நிதானத்தோடு ஓடுவேன். உமக்காய் நீர் என்னை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள மட்டும் நான் உமக்காய் கடைசி வரை வாழ்வேன் என்று நான் உடன்படிக்கை பண்ணினேன். அதே போல இந்நாள் வரை எனக்கு அவர் தான் கூட இருந்து என்னை வழிநடத்துகிறார். சூழலெல்லாம் மாற்றினார், பாடலை சகிக்க பலனை தந்தார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாடுகள், பிரச்சனைகள் வந்தவுடன் வாழ்வதற்கு வழியே இல்லையே என்று எந்த விதத்திலும் தற்கொலை பண்ணாதீர்கள். இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களுடைய வழிகளை உங்களுக்கு சொல்லி தந்து நடத்துவார்.